வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நம்ம சுவையான வீட் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீட் பரோட்டாவை ஈஸியாக பண்ணிடலாங்க. அதே நேரம் இதனுடைய டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். கோதுமை பரோட்டா செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறோம். அரை ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, அரை ஸ்பூன் ஈஸ்ட்டை வெதுவெதுப்பான தண்ணியில் கரைச்சி இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு நல்லா விரவணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு விரவுங்க. நல்லா அமுத்தி மாவு வரணுங்க. மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் நொதிச்சு வரும்போது மாவு வந்து சாஃப்ட் ஆகும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுணுங்க. ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாவை. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நான் பிடிக்க முடியும் அப்படியே கை கடலில் விட்டு பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டை வரும். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சப்பாத்தி கல்லில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டையை ரொம்ப லேசாக வர வரைக்கும் தேய்க்கணுங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாவு. அப்படியே மெதுவாக தேய்ச்சி விடுங்க. நல்லா மெல்லிசாக வர வரைக்கும் அப்படியே பொறுமையாக தேய்க்கணும். இப்போவே மாவு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக அப்படியே சாஃப்டாக தெரியுது பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அந்தளவு நைஸாக தேய்ச்சிடணும். அப்படியே எல்லா ஓரமும் நைஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. இப்போ இந்த சப்பாத்தியை கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணணும் சின்ன சின்ன பீஸ் லைனாக.
எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இந்த லக்ஷா பரோட்டாக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணணும். ஃபுல்லாக லைன் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே சுருக்கிடுங்க. இப்போ இதை அப்படியே சங்கு சக்கர மாதிரி சுருட்ட வேண்டியதான். பரோட்டா சுருட்டிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே சுருட்டி விட்ருங்க. சுருட்டி நுனியை வந்து அடியில் சொருகி விட்ருங்க. நம்மளோட பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டையும் செஞ்சிடணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே கையை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. இதை அப்படியே கல் எடுத்து போட்ட வேண்டியதான். அடுப்பு மிதமாக இருக்கட்டுங்க. அப்படியே 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இந்த பரோட்டா வெந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் விடணும். அப்போ தான் லேயர் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க 2 பக்கம் நல்லா வெந்து வருது. இப்போ இதில் அப்படியே எண்ணெய் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை திருப்பி போட்டு அதுலேயும் லைட்டாக எண்ணெய் விடுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். நம்மளுடைய சுவையான கோதுமை பரோட்டா தயாராகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவையான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.